வணக்கம். டெக்ஸியா செர்மன்ஸ் வேத ஆராய்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் போதகர் டேனியல் நந்தகுமார். கடந்த தொடரிலே இயேசு இம்மானுவேலர் என்கிற தலைப்பிலே நாம் ஆராய்ச்சி செய்தோம். அதைத் தொடர்ந்து இந்த நாளிலே யோசேப்புக்கு தேவதூதன் சொன்ன இயேசு என்ற வார்த்தையின் அர்த்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு ரட்சிக்கிறவர். பிரியமானவர்களே, இயேசு ரட்சிக்கிறவர் என்கிற அந்த நாமத்தை குறித்து நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். யாத்ராகமும் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களின் அடிப்படையிலே இயேசு என்ற பெயருக்கு அர்த்தத்தை நாம் பார்த்தோம். யெகோவா மனுஷ ரூபத்தில் வந்தவர் என்று பொருள் நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில் அந்த யெகோவா தான் ரட்சிக்கிறவராக அர்த்தம் கொள்கிற இயேசு என்ற பெயரிலே இந்த நாளிலே நாம் தியானிக்கிறோம். ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்கிற அந்த வார்த்தை கிரேக்கத்திலே ஜோட்சோ என்ற மூல வார்த்தையிலிருந்து வருகிறது. அதனுடைய பொருள் அர்த்தம் என்னவென்றால் குணமாக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆபத்திலிருந்து மீட்டெடு, ஆபத்து வராமல் பாதுகாத்துக்கொள் என்கிற ஒரு பொருளை கொடுக்கிற வார்த்தை. உயிரை கொல்லக்கூடிய ஒரு விஷத்திலிருந்து ஒரு நபரை தூக்கி எடுத்து பாதுகாப்பான இடத்திலே வைத்து பராமரிப்பது என்றுதான் அதற்கு பொருள். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் 9 மற்றும் 16வது வசனங்களிலே ஒரு பாம்பை குறித்து நாம் பார்க்கிறோம். சாத்தான் என்று சொல்லப்படுகிற பாம்பு. அந்த பாம்பினுடைய பாவ வித்து, பாவ விஷம் ஆதியிலே ஏதேனில் ஆரம்பித்து, ஆதாம் ஏவாளை ஆரம்பித்து மனுக்குலத்துக்குள்ளே அது பரவியது. அந்த பாவ வித்து தான், பாவ விஷம்தான் மனிதனுக்குள்ளே இருந்து பாவ தன்மையாக மாறி மனிதனை பாவம் செய்ய தூண்டி கொண்டிருக்கிறது. அந்த பாவ விஷத்தை மனிதனிலிருந்து நீக்குவதற்கு பேர் தான் ரட்சிப்பு. அது மாத்திரமல்ல, 1 யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். பாவ வித்து ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும் வரைக்கும் அவன் பாவம் செய்து கொண்டே இருப்பான். சாத்தான் அவனை தூண்டி கொண்டே இருப்பான். பாவ வித்து, பாவ சுபாவம் அவனை தூண்டி தூண்டி ஏதோ ஒரு பாவத்தை செய்ய வைத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த விஷத்தை அவனை விட்டு எடுத்து விட்டு தேவனுடைய வித்தாகிய பரிசுத்தம், அந்த பரிசுத்தத்தை மனுஷனுக்குள்ளே விதைத்து மேற்கொண்டு இந்த பாவ வித்து அவனுக்குள்ளே போகாமல் பாவம் அவனை தூண்டாதபடிக்கு பாதுகாப்பதற்கு பெயர் தான் ரட்சிப்பு. விளக்கமாக சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், ஒரு விஷம் நிறைந்த பாம்பு கடித்த ஒரு மனுஷனுக்கு மரணம் நிச்சயம். ஆனால் அந்த மனிதனை மருத்துவரிடம் கொண்டு செல்லும் பொழுது அவனுக்குள்ளே இருக்கிற விஷத்தை முறியடித்து அந்த மரணத்திலிருந்து அவனை பாதுகாப்பது போல, அதற்கு பேர் தான் ரட்சிப்பு. சில பாவங்களுடைய பட்டியல்கள் நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க் 7ஆம் அதிகாரம் 20-23 வசனங்களிலும், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-21 வசனங்களிலும், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலும், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2-5 வசனங்களிலும் பாவங்களின் பட்டியல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அனைத்து பாவங்களிலும் இருந்து, அந்த அனைத்து விஷத்திலும் இருந்து மனிதனை மீட்டெடுப்பதற்கு பெயர் தான் ரட்சிப்பு. அப்ப இந்த ரட்சிப்பை யாருக்கு அவர் கொடுக்கிறார், யாரை ரட்சிக்கிறார் என்கிற அடுத்த கேள்வி வருகிறது. அப்ப தேவதூதன் அந்த வசனத்துல மத்தேயு 1:21 யாரை ரட்சிக்கிறார் என்று தேவதூதன் குறிப்பாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி
தமது ஜனங்களின் பாவங்களை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இந்த இடத்துல தமது ஜனங்கள் என்று தேவதூதன் குறிப்பிட்டு சொல்லுவதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும், இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் தமது ஜனங்கள் என்று சொல்லப்படுவது இஸ்ரவேல் மக்களையும் யூத மக்களையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஏனென்றால் யோவான் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல சமாரிய பெண்ணோடு கூட இயேசு கிறிஸ்து உரையாடும் பொழுது அந்த பெண்ணிடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுவார். ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. அதற்கு இரண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று, ரட்சிக்கிறவர் யூதர்கள் வழியாக வருகிறார். இரண்டாவதாக, இந்த மற்ற மக்களுக்கும் உரிய உலகத்துக்குரிய ரட்சிப்பு, விடுதலை யூதர்கள் வழியாக இயேசு கிறிஸ்து வழியாக வருகிறது என்பதையும் குறிக்கிற ஒரு பதம். சோ இந்த வசனத்தின்படி இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. சோ அதனால்தான் தேவதூதன் தமது ஜனங்களை என்று இஸ்ரவேல் யூத மக்களை குறிப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ ரோமர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பவுல் அதை வலியுறுத்துகிறதை, உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். முதலில் ரட்சிப்பு யூதர்களுக்கு வர வேண்டும், இரண்டாவது கிரேக்கருக்கு வர வேண்டும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சோ அந்த அடிப்படையில முதலில் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். ஆகவேதான் தேவதூதன் ரட்சிப்பு யூதர்கள் தமது ஜனங்களை ரட்சிப்பார் என்று சொல்லியிருக்கிறது. இப்ப நமக்கு ஒரு கேள்வி எழலாம். யோவான் 1:29 உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். சோ இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்ப்போமானால் யூதர்கள் வழியாக வருகிற அந்த ரட்சிப்பு உலகத்தின் மக்களுக்கும் பரவுகிறது என்பதை தான் அங்கே யோவான் சுட்டி காண்பிக்கிறதை நாம் அறிய முடிகிறது. முதலில் யூதர்கள், இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதன் பின்பு அந்த ரட்சிப்பு அவர்கள் மூலமாக உலகத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும், பரவ வேண்டும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் அந்த ரட்சிப்பை முதலாவது இஸ்ரவேல் மக்கள் முழுவதும் கொண்டு சென்றார்கள். அவர்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் புறஜாதி மக்களுக்கு அந்த ரட்சிப்பை எடுத்து சென்றார்கள். அப்படி ரட்சிக்கப்பட்ட முதல் திருச்சபை தான், புறஜாதி திருச்சபை தான் அந்தியோகியா திருச்சபை. சோ இந்த ரட்சிப்பு தேவ ஜனங்களுக்கு முதலில் வருகிறது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு முதலில் வருகிறது. அதன் பிறகு அது மற்றவர்களுக்கு அந்த ஜனங்கள் மூலமாக கொண்டு செல்லப்படுகிறது. அடுத்து எப்படி ரட்சிக்கிறார் என்கிற கேள்வி இங்கு எழுகிறது. அப்ப தேவதூதன் அங்க என்ன சொல்லுகிறார்? பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார். ரட்சிக்கிறார் என்று ஒரே வார்த்தையில அவர் சொல்லவில்லை, பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார். பாவங்கள் என்று நமக்கு நன்றாவே தெரியும். ஏன்னா அந்த பட்டியல் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த பட்டியல்கள்ல பலவிதமான பாவங்கள் இருக்கிறது. சோ அந்த பாவங்களை 3 விதங்களிலே நாம் சுருக்கி விடலாம். ஒன்று, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின்படி முதல் பாவம் கண்களின் இச்சையினால் வருகிற பாவங்கள். இரண்டாவது மாம்சத்தின் இச்சையினால் வருகிற பாவங்கள். மூன்றாவது ஜீவனத்தின் பெருமையினால் வருகிற பாவங்கள். கண்களின் இச்சையினால் என்றால் மனிதனுடைய ஆவியின் மூலமாக, ஆவியின் ஏவுதலால் ஆவியில ஏற்படுகிற ஒரு தூண்டுதல் மூலமாக வரக்கூடிய பாவங்கள். மாம்சத்தின் இச்சையினால் வருகிற பாவங்கள் என்றால் மனித சரீரத்திலே தூண்டப்படுகிற, சரீர இச்சையினால் தூண்டப்படுகிற பாவங்கள். ஜீவனத்தின் பெருமை என்பது ஆத்மாவில் எழக்கூடிய பெருமை சம்பந்தமான பாவங்கள். சோ இந்த அனைத்து பாவங்களையும் அவர் நீக்குகிறார். எப்படி நீக்கப்படுகிறது? 1 யோவான் 1:7 சொல்லுகிறது அல்லவா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நல்லா கவனிக்கணும், சகல பாவங்களையும். 1, 2 அல்ல, ஒரு பெரிய பட்டியல் பாவங்கள் லிஸ்ட் இருக்கிறது. அந்த லிஸ்ட்ல 1, 2 மாத்திரம் அவர் நீக்குகிறவர் அல்ல. ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும் பாவத்தன்மை, அனைத்து பாவங்களையும் உண்டு பண்ணுகிற அந்த தன்மையை அவர் முற்றிலுமாக எடுத்து போடுகிறார். என்ன அர்த்தம்? அதற்கு பிறகு அவனால் பாவம் செய்ய முடியாது. அததான் 1 யோவான்ல நம்ம பார்க்கும், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, ஆகவே அவன் பாவம் செய்ய மாட்டான். சோ இப்படி
அந்த மனிதனிடம் இருந்து அனைத்து பாவங்களையும் நீக்கி விடுகிறார். ஒரு மனிதனிடமிருந்து விபச்சாரம் பாவத்தை நீக்குகிற இயேசுவின் இரத்தம் அவனுக்குள் பொறாமையை விட்டு செல்லாது. விபச்சார பாவத்தை நீக்குகிற இயேசுவின் இரத்தம் பொறாமையையும் நீக்கிவிடும். ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய குடிப்பழக்கத்தை நீக்குகிற இயேசுவின் இரத்தம் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய புறங்கூறுதலையும் நீக்கிவிடும். களவு செய்தல் என்கிற பாவத்தை நீக்குகிற இயேசுவின் இரத்தம் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏமாற்றுகிற பாவத்தையும் நீக்கிவிடும். விபச்சாரம் என்கிற பாவத்தை நீக்குகிற இயேசுவின் இரத்தம் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமை என்கிற பாவத்தையும் நீக்கிவிடும். இதுதான் ரட்சிப்பு. முழுமையா எடுத்துட்டு போயிடும். கொஞ்சம் விட்டுட்டு போயிருச்சு, நான் குடிப்பழக்கத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டங்க, ஆனா இன்னும் பொறாமை எனக்குள்ள இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் முழுமையாக தன்னுடைய வேலையை செய்யவில்லை என்று அர்த்தமாகிவிடும். ஏன்னா அவருடைய இரத்தம் சர்வ வல்லமையுள்ள இரத்தம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ளவர். அப்படிப்பட்டவருடைய இரத்தம் ஒரு மனுஷனை சுத்திகரிக்கிறது என்றால் அவனுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் பாவ தன்மையையும் அவனை விட்டு நீக்குகிறது, கழுவுகிறது, சுத்திகரிக்கிறது. அதை செய்துட்டு மீண்டும் அவன் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவனை புரொடெக்ட் பண்ணி பாவம் செய்யாத இடத்திற்கு கொண்டு போய் அவனை வைக்கிறது. பாவம் செய்ய மாட்டான் என்கிற நிலைக்கு அவனை கொண்டு போய் வைக்கிறது. அதுதான் நீக்கி ரட்சித்தல் என்பது. நீக்கி ரட்சித்தல். இப்ப யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்ல 7வது வசனத்துல நம்ம அதை தான் பார்க்கிறோம். யெகோவா எகிப்தியருடைய சுமைகளை அவர்களை விட்டு நீக்கினார், அதுக்கப்புறம் எகிப்திலிருந்து அவர்களை ரட்சித்தார். அதே மாதிரிதான் ஒரு மனிதனுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து அவனுடைய பாவ தன்மையை முற்றிலுமாக அவனை விட்டு நீக்கிவிட்டு அடுத்து அந்த பாவ தன்மை அவனுக்குள்ளே போகாதபடிக்கு, பாவ சூழ்நிலை அவனுக்குள்ளே வராதபடிக்கு அவனை தூக்கி எடுக்கிறார். பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக அவனை முத்தரிக்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் இயேசு கிறிஸ்து செய்கிற ஒரு பெரிய ஒரு வேலை. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் இயேசு, ரட்சிக்கிறவர். இதனுடைய அடுத்த தொடர்ச்சியை நாம் அடுத்த பகுதியிலே பார்ப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் போதகர் டேனியல் நந்தகுமார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.